அழகே அழகு சரியில்ல டுடே எபிசோட்ல நம்ம சுரேஷ் இருந்துட்டு வெளியில போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு சுரேஷ் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. ஆமா, நீ அப்பா அம்மா பேச்ச கேட்டு சட்டுன்னு முடிவு எடுத்து மதிய வெளியே போக சொன்னது அடிக்க கையோ உங்கனதெல்லாம் ரொம்ப பெரிய தப்படா. என்ன ஏதுன்னு அவரு அது விசாரிச்சிருந்துருக்கணும். ஆனா எதுவுமே விசாரிக்காம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுமே மதிதான் காரணம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கே நீ மதிக்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்படா. நான் என்னென்ன தப்பாக நடந்துக்கிட்டேன். அவள் இந்த வீட்டில் என்னைக்கு காலடி எடுத்து வச்சாலோ அன்னையிலேருந்து இந்த வீடு வெறும் பிரச்சனையில் மட்டும்தானே போயிட்டுருக்கு. என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. நீங்கள் ஒரு நாள் என்னை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடா, திடீர்னு கல்யாணம் ஆனதுனால அந்த பொண்ணுக்கு உன்னை ஏற்றுக்க டைம் ஆகும்னு நீங்கள் சொன்னீங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம தான் அவசரப்படுறோமோ, நம்ம தான் புரிஞ்சுக்காம பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை புரிஞ்சுக்க ரொம்பவே ட்ரை பண்ணினேன். ஆனால் கடைசியில் அவள் டவலை இங்கே எதுக்கு போட்ட, பனியனை இங்கே எதுக்கு போட்ட, அழுகு துணியை இங்கே போட்ட, அப்படி இப்படின்னு சொல்லி அப்பா சாமி அவளால் என்னால் முடியலன்னு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அவளை மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில் இனிமேல் தேவையே இல்லை. கல்யாணம் நின்று போனால் மான மரியாதை போய்டுன்னு சொல்லி அப்பா அம்மா சொன்னாங்க. ஒரே காரணத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ மான மரியாதை போயிருந்த கூட கவலை இல்லை. ஆனால் இவளால் தினம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இவன் என் வாழ்க்கையில் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிடுறாங்க. இல்லைடா, நான் சொல்கிறத கேளுன்னு, நம்ம வீட்டில் உங்களுக்கும் அன்னைக்கும் இது வரைக்குமே கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அண்ணி ஒரு நாள் ஆச்சு அம்மா அப்பா கிட்ட இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்களா, இல்லை உங்ககிட்ட தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. நல்லா தானே இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல. ஆனால் இவகிட்ட அந்த புரிதல் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. ஏதாவது ஒன்று அவளுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் தானே அவளுடைய வித்தியாசம். எனக்கு அவள் தேவையே இல்லைன்னு. ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, நான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரூமில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா மதியம் எந்திரிக்கிறாங்க. அவங்க தங்கச்சியெல்லாம் இருந்துட்டு, அக்கா நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி தான் நான் ரொம்ப நல்லா தூங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்க அப்பா வராங்க. அவங்க அம்மா இருந்துட்டு, என்ன சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா ஏதாச்சும் ஒன்று சமையம்மா, அதை போய் ஏம்மா கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்த உடனே, என்னங்க வெளியில் யாராச்சும் பார்த்தீங்களா, ஏதாச்சும் பேசினாங்களா, முகம்லாம் வாட்டமாக இருக்குது, என்னாச்சுங்க, மதி வீட்டுக்கு வந்ததை பற்றி யாராவது ஏதாவது பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். மதி வீட்டுக்கு வந்தது யாருக்கும் தெரியாது, அதனால் யாரும் எந்த கேள்வியும் என்னை கேட்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நல்லதாக போச்சுங்க, இல்லாட்டி வீட்டு வரைக்கும் நல்லா விசாரிச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அம்மா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அங்கே என்னதாண்டி ஆச்சு, நீ வெளியே உட்காந்துக்கிட்டுறதா உங்கள் அப்பா சொன்னார், அதுக்கு முன்னே என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அந்த வீட்டில் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நேற்று நடந்தது எல்லாமே ரொம்ப ஓவராக இருந்துச்சு. ஏன்னா அவர் வெளியே போக சொன்னார், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாருமா, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் அப்படி என்னம்மா தப்பு பண்ணிட்டேன், ஏண்டி அம்மாக்கிட்டே போயிட்டு பிள்ளைய சரியாக வளர்க்கலைன்னா அவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். அவங்க மட்டும் என்னை சரியாக வளர்க்கலைன்னு சொல்கிறாங்க, அது மட்டும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சரிடி குடும்பம்னா அப்படி இப்படின்னு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம்ல. ஏற்கனவே அந்த வீட்டில் மொத்ததாக ஒரு மருமக வாழ்ந்துட்டுருக்கா. இது வரைக்கும் அவன் மேலே ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட்டாச்சும் சொல்லியிருப்பாங்களா? அப்படி எதுவுமே இல்லையே. ஆனால் உன்னால் மட்டும்தான் தினம் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுவுமே சரியில்லைம்மா, எல்லாம் அந்த காலத்து ஆளுங்கன்னு சொன்னால் என்னம்மா அர்த்தம்? அவங்க செய்கிறது தப்புன்னு அவங்களுக்கு உணர்த்த வேண்டாமா? அவங்க செய்கிறது ரொம்ப பெரிய தப்புமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு தெரியுது, எல்லாருக்குமே தெரியுண்டி, ஏன் அவங்களுக்கு கூட தெரியும். ஆனால் அவங்களுடைய கௌரவத்தை அவங்க என்றைக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. கேட்டால் அவங்க மாப்பிள்ளையோட அம்மானு சொல்லுவாங்க. இது தேவையா உனக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது, அம்மா ப்ளீஸ்மா நான் இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. மதி எப்போ போகணும்னு நினைக்குதோ அப்போ போகட்டும், அது வரைக்கும் மதியம் எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுடைய அப்பா சொல்லிடுறாங்க. மதியம் இருந்துட்டு ரூமுக்கு போகிறாங்க. சுரேஷ்க்கு அவங்க மாமா தங்கராஜ் ஃபோன் பண்ணுறாரு. நான் தான் மதியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு போக சொன்னார். எனக்கு செஞ்சதுலே நீங்கள் ரொம்ப நல்ல விஷயம்னா அது இது மட்டும்தான். இனிமேல் அவள் எனக்கு தேவையே இல்லை, அவள் உனக்கு தேவைதாண்டா. ஆனால் அவள் திருந்தி அவங்க அப்பா அம்மா புத்திமதியை சொல்லி கூட்டிகிட்டு விட்டால் போதும். ஆனால் அதை விட்டுட்டு நீயா போய் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடாத, இல்லாட்டி அதே திமிர்த்தனத்தோடு தான் அவள் நடந்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களும் கொஞ்ச நாளைக்கு அக்கம் பக்கம் யாராச்சும் கேட்க ஆரம்பித்து
மான மரியாதை போனதுக்கப்புறமா தான் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. முழுசா ஏற்றுக்காதீங்க. அதுக்கப்புறம் அவளை உன் காலு கீழே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்லி தங்கராஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மதிக்கு சுரேஷ் வந்து ஃபோன் பண்ணி, "நீ எல்லாம் என்னடி பொம்பள? எங்க அண்ணியும் இந்த வீட்ல சந்தோஷமா தாண்டி இருக்காங்க. ஒரு நாளும் எங்க அப்பா, அம்மா கிட்ட அப்படி நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கிற மரியாதை எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு போயிட்டல்ல. இனிமே என் வீட்டு பக்கம் கூட நீ வந்துராதடி. உன் மூஞ்ச பார்க்கவே அவ்ளோ கோவம் வருது. இனிமே இந்த பக்கம் நீ வரவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இருந்துட்டு மதிய ஃபோன் பண்ணி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. "எனக்கு கல்யாணம் ஆகாமலே இருந்திருக்கான். போயும் போயும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ என் வாழ்க்கையில தேவையே இல்லை." அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மதி இருந்துட்டு ரொம்பவே அழகா ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்பி வராங்க. அவங்க அம்மா பார்த்த உடனே, "எங்க மதி வேலைக்கு தாம்மா. இதை சாக்க போட்டுட்டு நம்ம எத்தனை நாளும்மா லீவ் எடுக்க முடியும்? லீவெல்லாம் தரமாட்டாங்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டு மதி இருந்துட்டு காலேஜுக்கு போகிறதா சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. கடைசியில் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. "இது எஸ்ஐயோட ஒய்ஃப் தானே, வாங்க மேடம் உள்ள." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. "என்ன மேடம் சாரை பார்க்க வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, "சார் உங்கள் ஒய்ஃப் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன ஒய்ஃபா?" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா மதி இருக்காங்க. மதியை பார்த்தோன்னே சுரேஷ்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.